கிளிநொச்சி வைத்தியசாலையின் கழிவுகள் மக்கள் குடியிருப்பு பகுதியின் ஊடாக வெளியேற்றப்படுவதால் சிரமத்தை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். கிளிநொச்சி வைத்தியசாலையில் கழிவு சுத்திகரிக்கும் பகுதி செயலிழந்துள்ளதால் வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ளது. வைத்தியசாலையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் ஆனந்தபுரம் வாய்க்காலினூடாக கிளிநொச்சி குளத்தை சென்றடைகின்றது. ஆனந்தபுரம் வாய்க்கால் நீரினை மக்கள் தமது தேவைகளுக்கு பயன்படுத்தி வருவதுடன் தற்போது கழிவுநீர் கலப்பதினால் பயன்படுத்த முடியாதுள்ளது. இந்த வைத்தியசாலையில கழிவு நீரெல்லாம் இந்த வாய்க்கால கலக்கிறப்படி அந்த தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டு போயிட்டது. இன்றைக்கு ஒன்றுக்குமே வழி இல்லாம இருக்கு. வளர்த்து அவ்வளவு கண்டும் காஞ்சி போயிட்டு தண்ணியை பாவிக்க இயலாது. கிடுகு பின்ற தொழிலும் முடங்கிடுது. எங்க கிராமத்தில் எல்லாரும் வீட்டு தோட்டம் செய்யற தொழிலும் வேலை பாதிக்கப்பட்டு போயிட்டு. நான் மாத்திரம் இல்ல, இந்த கிராமமே இந்த வாய்க்கால் தண்ணி நம்பி தான் தோட்டம் செய்தான். வைத்தியசாலை நிர்வாகத்தில் கழிச்சா மே மாதத்துல செய்து தருவோம் அப்படி என்ற டிஓட்ட கேட்டா சொல்ற அந்த தண்ணியில பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லையாண்டு. ஆனா துர்நாற்றம் பிள்ளைகளை வச்சிருக்கல. வைத்தியசாலையோட மலக்கழிவுகள் வர்ற தொட்டி அதை சுத்தப்படுத்தி நீரை வடிகட்டின நீரை அவங்க தோட்டத்துக்கு பாய்க்கிறதா முறை. ஆனா அந்த பியூரிஃபிகேஷன் பிளான்ட் சுத்தப்படுத்தப்படாத உடைஞ்சிருக்கிறபடியா இப்ப இந்த கழிவு முழுக்க வாய்க்காலுக்கு வருது. இந்த வாய்க்காலில் வருது. அந்த தண்ணியில எங்களுக்கு ஒரு கிடுகு பின்னியோ எந்த இதுவும் செய்ய முடியாது. இதனால எனக்கு பொழைக்கிறதுக்கும் வழி இல்லாம இருக்கு. தோட்டம் செய்ய தண்ணி இல்லை, கிணறு இல்லை. பெரிய கஷ்டத்துல வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரியில அங்க என்ன கஞ்சல்களை கழுவி விடுறாங்களோ அதுதான் அது. இங்க வைத்தியசாலையின் கழிவுநீர் சுத்திகரிக்கும் திட்டம் நீண்ட காலமாக செயலிழந்து காணப்படுவதாகவும் இதனை செயற்படுத்துவதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் வைத்தியசாலையின் கவனத்திற்கு கொண்டு வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஹாஸ்பிட்டல் தண்ணியெல்லாம் அப்படி தேங்கி நிற்கிறதால நுழம்பு பிரச்சனைகள் மற்றது பிள்ளைங்க டாய்லெட் அங்கிருந்து கழிவு தண்ணியில எங்கே தேங்கி நிற்கிறதால எங்களுக்கு தனி பிரச்சனை மலேரியா அதிகங்கள் வரதுக்கு சந்தர்ப்பம். இந்த விடயம் தொடர்பில் தான் உள்ளிட்ட குழுவினர் இந்த வருடம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பார்வையிட்டதாகவும் வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்தார். யுத்த காலத்தில் கழிவுநீர் கட்டமைப்பு முற்றாக சேதமடைந்ததாகவும் இதன் காரணமாக நீருடன் கழிவுகள் வெளியேற்றப்படுவதாகவும் தற்போது நிதி ஒதுக்கப்பட்டு கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டில்களை புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வடமாகாண சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டார்.